அண்மைச் செய்தி. பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், கூடுதல் விவரம். வணக்கம் காயத்ரி. தமிழ் சினிமாவில் சிறந்த ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமாக அறியப்பட்டவர் தான் செழியன். இன்று காலை 5 மணி அளவில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிருக்கிறார். இவரது இழப்பு என்பது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமின்றி சினிமா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. கல்லூரி படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளரான அறிமுகமானவர் தான் செழியன். அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று, தாரைதப்பட்டை, பரதேசி உள்ளிட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார். அது மட்டுமின்றி சூழட் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார். அவருக்கு முதல் படமே தேசிய விருதை பெற்றது, அதாவது சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருதை பெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை 5 மணி அளவில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகிறார். இவரது உடல்நலது சென்னையில் உள்ள நாம் தமிழர் தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமின்றி அப்துல் கலாம், ஜெயகாந்தன் பற்றிய ஆவணப்படங்களுக்கு இவருக்கான ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மேலும் இவருடைய உறவு சினிமா புத்தகமானது சினிமாவை நேசிக்கும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒளிப்பதிவாளர், சிறந்த இயக்குநர் என்று பல்முகத்தமிழ் விளங்கிய செழியன் இன்று காலை உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமாயிருக்கிறார். இவரது இழப்பானது தமிழ் சினிமாவிற்கும் அவர் ரசிகர்களுக்கும் சினிமா ஆர்வலர்களுக்குமே மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாக பார்க்கப்படுகிறது. இவரது உடல் இன்று காலை நாம் தமிழர் கட்சியாளர் தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. காயத்ரி. ஆனந்த், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.